ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடை வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் இனிமேல் ஃபுல்லாக சம்மர் ரெசிபீஸ் தான் போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி, மிக்சட் ஃப்ரூட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து தேவைப்படுதுங்க. கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா இது 100 கிராம்ஸ் 40 ருபீஸ் தாங்க. ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை. இது மட்டும் நீங்கள் கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போல் இந்த கிணத்துல நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் கேஸில் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். தண்ணி கலக்காத கட்டி பாலுங்க. அது கூட 2 கிளாஸ் பாலுக்கு 3 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. பால் காஞ்சதுக்கப்புறம் அதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் தான் வைக்கணுங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த குழுன்னு அந்த கட்டி வந்து அப்படி கட்டியாக ஃபார்ம் ஆகுங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா மிக்சட் ஃப்ரூட் ரெசிபிக்கு கஸ்டர்ட் சேர்க்குறது எதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா குழுன்னு உங்களுக்கு நல்லா அப்படி செம்மியாக இருக்குங்க. அதனால தான் அந்த ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கிறது வெண்ணிலா ஃப்ளேவர். இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இப்படியே ஸ்டேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் போய் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். ஆப்பிள், மாதுளை, கிரேப்ஸு, கொய்யாப்பழம், பப்பாயா, இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. இது இப்போ நீங்கள் ஆற வச்ச அந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த ட்ரிங்க்கை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணலாங்க. இதுக்கு வந்து நான் வெட்டி வச்சுருக்க இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணோம் அப்படின்னு இல்லைங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க என்ன ஃப்ரூட், நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, பனானா இருந்தாலும் பனானா சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட் நம்ம சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் சேர்த்துக்கலாம், வாட்டர்மெலன் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ, உங்கள் குழந்தைங்க எந்த ஃப்ரூட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த ஃப்ரூட் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ சம்மர் டைமில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் இது 2 மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் வீட்டில் விருப்பமாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து இது ஐஸ்கிரீம் ரெசிபி மாதிரி சின்ன பவுலில் கொடுப்பாங்கங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இது நம்ம சில் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும். இது நாங்கள் வந்து சில்னஸ் சேர்க்காதனால அதை அப்படியே சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், ஐஸ் க்யூப்ஸு, பால், சீனி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலர் வர்றதுக்கு ரோஸ் எசன்ஸுங்க. ரோஸ் எசன்ஸு நீங்கள் கேட்டிங்கன்னா கடையிலே கொடுப்பாங்க. இது 30 ருபீஸ் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இதில் பால் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவு பால், அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸாகவே இப்படி டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 டம்ளர் அளவு 3 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தாங்க வாங்கி குடிப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோஸ் மில்க் கலர் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டிலே செய்யலாம். பாருங்கள் 2 டம்ளர் பாலுக்கு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரோஸ் மில்க் ரோஸ் எசன்ஸு. அந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு பார்த்துக்கோங்க. கலர் உங்களுக்கு போதுன்னா இதோட போதுங்க. ரொம்ப ஊற்றினாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குங்க எசன்ஸு. அதனால் 2 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் எசன்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் இல்லைனா 1 மோடில் வச்சு அடிச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்ல பபிள்ஸாக கடையில் கொடுத்த மாதிரியே மேலே எப்படி வந்திருக்கு பாருங்கள். முறையாக அழகாக வந்திருக்குலங்க. இந்த மாதிரி இப்படி லாக்டவுன் மாதிரி வரப்போ சமயத்தில் இந்த மாதிரி நம்ம கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் இந்த ரோஸ் மில்க்கு எசன்ஸ் இது மட்டும் வாங்கி வச்சிட்டா போதுங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம ஒரு ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலே போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இதில் ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள் பபிள்ஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் மில்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த கலர் பார்த்ததுமே குழந்தைங்க வந்து இன்ட்ராக்ட் ஆவாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் ஈஸியான ஐட்டம்ஸை வீட்டில் வாங்கி வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டாட்டா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.